தளபதி சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த திமுக உடன்பிறப்புகளால் திமுக கட்சியில் இருக்கிற முக்கியமான தலைவர்களால் தாவேக ஆட்சியை பொறுத்துக்கவே முடியல. அதுவும் விஜய் அவர்கள் கொண்டு வந்துட்டு இருக்கிற நல்ல நல்ல திட்டங்களை பார்த்து பொறுத்துக்கவே முடியல. ஏன்னா இந்த மாதிரியான திட்டங்கள் கொண்டு வந்தால் தமிழக மக்கள் முன்னாடி விஜய் அவர்கள் இன்னும் பெரிய ஆயிடுவார்ல. அப்போ எந்த எலெக்ஷன் வந்தாலும் அவர் தான் ஜெயிச்சிட்டே இருப்பார், நம்ம தோத்துட்டே இருப்போம் அப்படின்றது அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அந்த லிஸ்ட்டில் தான் நேற்று கொண்டு வந்த சிங்கப்பெண் அதிரடி திட்டம். ஸோ இந்த திட்டத்தில் என்னடா குறை கண்டுபிடிக்கலாம், எதை பேசலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது முதல்ல தமிழ் தாய் வாழ்த்தை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அதை நேற்று நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு தமிழ் தாய் வாழ்த்து அங்கே தொடங்கிச்சு, அதுக்கப்புறமா தேசிய கீதத்தில் முடிஞ்சிச்சு. இதில் ஆஃப் பண்ணிட்டாங்களே, அடுத்தது நம்ம என்ன அவதூறு கிளப்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. சடனாக அவங்களுக்கு கிடைச்ச ஆயுதம் தான் என்ன அப்படின்னா, அந்த பேண்டு வாசிச்சாங்களே காவலர்கள். பிகில் திரைப்படத்திலேருந்து ஒரு சாங் சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே சாங்கை வாசிச்சாங்க. அதுக்கப்புறமா மெர்சல் திரைப்படத்துலேருந்து ஆலப்போரான் தமிழன் அப்படின்னு ஒரு சாங், இந்த சாங்கை பார்த்துனா வாசிச்சாங்க. ஸோ ரெண்டும் பார்த்தினா விஜய்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மரியாதை. அது பெண்களை போற்றும் வகையில் இருந்துச்சு அந்த பிகில் படத்தோட பாடல். உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பாருங்கள் சினிமாவை தான் உள்ளே கொண்டு வருவான், சினிமாவை தான் உள்ளே கொண்டு வந்து புகுத்தி மக்களையும் பார்த்தோன்னா முட்டாளாக்குவா அப்படின்னு சொல்லி அந்த பிகில் படத்தோட சாங் வாசிச்சாங்களா, அதை பார்த்தோன்னா கேவலப்படுத்தி பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒன்றும் விஷயம் புரியவே மாட்டேங்குது. இவங்க சினிமா ரீதியாக ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த பாட்டை வேணால் யூஸ் பண்ணி பார்த்தோன்னா வீடியோஸ் போடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க, டைலாக் பேசுவாங்க. அதெல்லாம் இவங்களுக்கு சினிமா ரீதியாக வராது. விஜய் பண்ணது மட்டும்தான் சினிமா ரீதியாக வருது. இது எல்லாத்தையும் விட அந்த பிகில் படத்தில் வர அந்த சாங் சிங்கப்பெண்ணே சாங் இருக்குல்ல, அதுனா அந்தளவுக்கு கேவலமான மோசமான ஏதாவது ஒரு ஐட்டம் சாங்க. அதை பெண்களை பார்த்தோன்னா போற்ற மாதிரியும் புகழ் பாடுற மாதிரியும் பெண்களுக்கு பார்த்தோன்னா ஒரு உந்து சக்தியாக தான் அந்த சாங் இருக்கும். அந்த சிங்கப்பெண்ணே சாங் ஒரு கூஸ்பம்ஸான ஒரு என்ன சொல்கிறது எமோஷனல் கலந்த ஒரு மோட்டிவேஷன் சாங் தான். அது பெண்களுக்கான சாங். அந்தளவுக்கு சூப்பராக லைன்ஸ் எழுதியிருப்பாங்க. ஏஆர் ரஹ்மான் அவர்கள் பாடியிருப்பார். ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல சாங் தான் அது, பெண்களுக்கான ஒரு சாங் அது. அந்த சாங்கை தான் அங்கே வாசிச்சிருக்காங்க. இப்போ அந்த சாங்களுக்கு டைட்டில் தான் தளபதி விஜய் அவர்கள் இதுக்கே வச்சிருக்காரு, சிங்கப்பெண் அதிரடி திட்டம் அப்படின்னு. ஸோ பெண்களை பாதுகாப்பதில் எந்த அளவுக்கு நம்ம இருக்கணும், பெண்களை நம்ம எப்படி போற்றணும், பெண்கள் எப்படி வெளியே சாதிக்கணும் அப்படின்னு ஒரு சாங் தான் அது. அந்த சாங் சினிமா பாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அது சினிமா பாட்டாகவே இருக்கட்டுமே, ஆனால் ஒரு நல்ல சாங் தானே. ஸோ அந்த சாங்கை பார்த்தோன்னா கேவலப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறமா அதே மாதிரி தான் மெர்சல் திரைப்படத்தில் இந்த ஆலப்போரான் தமிழன் சாங்கை வாசிச்சிருந்தாங்கல்ல. அதாவது இந்த படம் ரிலீஸ் ஆனது 2017. அப்போ இந்த சாங் ரிலீஸ் ஆகும்போது திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி அப்படின்னு எல்லாருமே ஃபயர் விட்டாங்க இந்த சாங்காக. ஒரு ஆலப்போரான் தமிழன் அப்படின்னு ஒரு சாங்கை கொண்டு தமிழரோட பெருமை விஜய் பாடியிருக்காரு. சாங் சூப்பராக இருக்குது, தமிழோட பெருமை இதில் எடுத்து காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களுக்கு ஃபயர் விட்டவங்க இதே குரூப் தான். ஆனால் இப்போ அவர் முதலமைச்சர் ஆகிட்டார். அவர் கலந்துக்கிற ஒரு நிகழ்ச்சியில் அதே சாங்கை ப்ளே பண்ணுறாங்க. இப்போ அந்த சாங் பார்த்தோன்னா உங்களுக்கு சினிமா பாட்டு ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி சிங்கப்பெண்ணை சாங்கும் மெர்சல் திரைப்படத்தில் அந்த ஆலப்போரான் தமிழன் சாங்கும் இவங்களுக்கு பார்த்தோன்னா ஒரு புரட்சி சாங் மாதிரி தெரிஞ்சது இந்த கட்சி காரங்களுக்கு. இப்போ சடனாக சினிமா பாட்டாயிருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தோன்னா எங்களோட கேவலமான அரசியல் இருக்குது. இதை இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க பரப்புறாங்களே, அதுதான் பார்க்குறதுல ரொம்ப கேவலமாக இருக்குது. ஆலப்போரான் தமிழன் அப்படின்னு தமிழனை விஜய் அவர்கள் தூக்கி நிறுத்தியிருக்காரு. தமிழன் அப்படிங்கிற ஒரு சாங்கை பார்த்தோன்னா இந்த மாதிரி பாடியிருக்காரு அப்படின்னு மெர்சல் வந்த டைம்லலாம் இந்த சீமான் எந்த அளவுக்கு ஃபயர் விட்டார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ இது சினிமா பாட்டாயிருச்சு. அது மூலமாக நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த குரூப் எப்பவுமே விஜய் அவர்கள் சினிமாவில் புரட்சிகரமான பாடல் பாடினாங்க அப்படின்னா அது ஆஹா ஓஹோன்னு புகழ்வாங்க. ஆனால் அதே சாங்கை பார்த்தோன்னா கொண்டாந்து ஒருத்தர் தலைநிபர் செய்யறதுக்காக ஒரு நிகழ்ச்சியில் அவர் கலந்துக்கிற அந்த நிகழ்ச்சியில் ப்ளே பண்ணாங்க அப்படின்னா அதை சினிமா பாட்டுன்னு கலந்து போவாங்க. அவங்க தான் அவ்வளோதான் இவங்களோட என்ன சொல்கிறது, இவங்களோட புத்தி அவ்வளோதான். அதனால் இதை நம்ம பெரிய லெவலில் எதுவும் எடுத்துக்க வேணாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். திமுக ஆட்சியில் நடந்த மாதிரி திமுக நிகழ்ச்சி மேடைகளில் அரைகுறை ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு திமுக தலைவர்கள் முன்னாடியே நம்ம இவர் சொல்லுவார்ல, லைலா மணி கலக்கி வச்சா கொக்கோ கோலா போல அப்படின்னு ஒரு சாங்கை போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க அமைச்சர்களே அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி ஏதாவது ஐட்டம் சாங்காக போட்டுவிட்டு அங்கே வாசிச்சுட்டு இருந்தாங்க. பெண்களை போற்றும் வகையில் ஒரு நல்ல சாங் தான் அங்கே ப்ளே பண்ணாங்க. ஸோ அதவே பார்த்தோன்னா இவங்களால் தாங்கிக்க முடியாமல் இந்த மாதிரியான அவதூறுகள் கிளப்புறாங்க அப்படின்னா இவங்களோட மைண்டு எந்த அளவுக்கு பார்த்தோன்னா விஜய் ஒரு நல்லது செஞ்சாலும் நாங்கள் ஒரு குறை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இவங்களோட நோக்கத்தை பொறுத்த வரைக்குமே விஜய் அவர் நல்ல திட்டங்களை கொண்டு வந்தால் இன்னும் மக்கள் மத்தியில் அதிக அளவில் பரிச்சயம் ஆகிட்டே போவார். எதுவுமே பண்ணாமே அவர் தூக்கி உட்கார வச்சுட்டாங்க. இன்னும் பல திட்டங்களை கொண்டு வந்தார் அப்படின்னா இன்னும் 10-15 வருஷத்துக்கு அவர் தான் முதலமைச்சராக இருப்பார் அப்படின்ற ஒரு பயத்தில் எதை வேணால் கிளப்புறது. அதுக்கு இந்த மாதிரி சீப்பான விஷயத்தை கிளப்பாதீங்க. இதை விச்சுவல் வாரியர்ஸ் வேறு மாதிரி கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஏன்னா இந்த பெண்களை போற்றி பாடக்கூடிய ஒரு பாட்டை கூட இவங்க கேவலப்படுத்துறாங்க பாருங்கள். ஆனால் திமுக நிகழ்ச்சிகள் இந்த வர ஐட்டம் சாங்கில் போட்டு ஆடிட்டு இருக்காங்க பாருங்கள் அப்படின்னு எடுத்துக்காட்டி உங்களோட முகத்தடி கிழிச்சிடுவாங்க. அது இன்னும் உங்களுக்கு பேக் ஃபயர் தான். அதனால் இதெல்லாம் இல்லாமல் வேறு மாதிரியான ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான வேல்டான பாயிண்ட்டாக சொல்லுங்கள் அப்படின்றது ஒரு ரிக்வஸ்ட்டாக நம்ம கேட்டுக்கிறது, அவ்வளோதான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் நியூஸ் தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.